Checking. Praise the Lord. Check. Check. Praise the Lord. Praise the Lord. Check. 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 Checking. Praise the Lord. Check. Praise the Lord. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காகவும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய புதிய கிருபைகளோடு நன்மைகளோடு நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் கூடி ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க நீர் தந்த எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற, பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை, சமாதானம் ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம் பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். நாம் பாடி ஆராதிக்க போகிற முதல் பாடல், தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம், கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் பணிவுடன் நம்மை அரவணைத்து என்று பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம்.
அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் நம் கால்களை கண்மலையின் மேல் நம் கால்களை நிறுத்திய நீதம் நம்மை வழி நடக்கும் தூய தேவன் யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோ யோர்தானை போல் வந்த அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம் தேவனை துதித்திடுவோம் நேயமாய் நம்மை நடத்தினாரே போயா புகழுடன் கீதம் பாடிவி போற்றியே கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும் புது நன்மையால் புது பலத்தால் புது நன்மையால் நிரம்பியே நம் வாயும் திருப்தியாகும் தூய தேவனை துதித்திடுவோம் நேயமாய் நம்மை நடத்தினாரே போய புகழுடன் கீதம் பாடிவி போற்றியே பணிந்திடுவோம் அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடி போற்றியே தாவீது கருளினமாக்கிருபை தாசராம் நமக்குமே தந்திடுவார் தாவீது கருளினமாக்கிருபை தாசராம் நமக்குமே தந்திடுவார் எலிசாவை போல் இருமடங்கு எலிசாவை போல் வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார் தூய தேவனை துதித்திடுவோம் நேயமாய் நம்மை நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே நலமுடன் நம்மை இதுவரையும் கண்மணி போல் கடைசி வரை கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம் காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம் தூய தேவனை துதித்திடுவோம் நேயமாய் நம்மை நடத்தினாரே போய புகழுடன் கீதம் பாடி போற்றியே பணிந்திடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம் அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடி
கடந்திட்ட நாட்களில் கர்த்தரின் கரம் நம்மை கனிவுடனே நடத்தினது. இந்த ஆண்டிலும் அதே கரம் நம்மை கனிவுடன் என்ன பண்ணும், அது நடத்தும். நம்புறீங்களா நீங்கள் அதை? ஆமாம், அந்த கனிவுடன் நடத்துகிற கரத்தை தான், அந்த கர்த்தரை தான் இந்த காலை நேரத்தில் நாம் பாடி ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம் அனைவரும் எழுந்து பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். நம்ம அடுத்து பாடி ஆராதிக்க போகிற பாடல், நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன், நல்லவரின் வாழ்வில் செய்திட்ட எல்லா நன்மைகளை எண்ணி என்னென்றும் பாடிடுவேன் என்கிற பாடல் தான் பாடப்போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இந்த அருமையான பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன், நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன், நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன், நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன், நல்லவர் என் வாழ்வில் நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் கடந்திட்ட நாட்களிலும் கரமே என்னை கிருபையால் நடத்தியதே, கலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டதே, கர்த்தாவை சுமந்திட்டீரே, கடந்திட்ட நாட்களிலும் கரமே என்னை கிருபையால் நடத்தியதே, கலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டதே, கர்த்தாவை சுமந்து களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தாவும் அன்பினையே, என்றும் களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், என்றும் கர்த்தாவும் அன்பினையே, ஆஹா நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவேன், நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன், நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி, நெருக்கங்கள் மத்தியில் அழைத்த போது உருக்கமாயிறங்கினீரே, சுகவாழ்வு என்னில் துளிர் விட்டது, புது வழி திறந்திட்டீரே, நெருக்கங்கள் மத்தியில் அழைத்த போது உருக்கமாயிறங்கினீரே, சுகவாழ்வு என்னில் துளிர் விட்டது, புது வழி திறந்திட்டீரே, ஆயிரம் நாவினால் பாடினாலும் அன்பு கீழாகாதே, ஆயிரம் நாவினால் பாடினாலும் அன்பிற்கு ஈடாகாதே, அதனால் நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும்
பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி நன்மையால் என் வாயை நிறைத்திட்டீரே என்றென்றும் பாடிடுவேன். ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய் அவர் செய்த நன்மைகளுக்காய். நன்மையால் என் வாயை நிறைத்திட்டீரே என்றென்றும் பாடிடுவேன். என் ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய் அவர் செய்த நன்மைகளுக்காய். ஜீவிய நாளெல்லாம் உம் புகழ் பாடி நின் பாதம் வந்திடுவேன். என் ஜீவிய நாளெல்லாம் உம் புகழ் பாடி நின் பாதம். அதனால் நன்றியால் பாடிடுவேன். நாள்தோறும் பாடிடுவேன். உம்மை நன்றியால் பாடிடுவேன். நாள்தோறும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி நன்றியால் பாடிடுவேன். நாள்தோறும் பாடிடுவேன். கடந்திட்ட நாட்களிலும் கரமே என்னை கிருபையால் நடத்தியதே. கலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டதே கர்த்தாவை சுமந்திட்டீரே. கடந்திட்ட நாட்களிலும் கரமே என்னை கிருபையால் களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தாவும் அன்பினையே என்றும் களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என்றும் கர்த்தாவும் அன்பின நன்றியால் நல்ல சத்தமா நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். ஆமென். நாள்தோறும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். நான் நன்றியால் பாடிடுவேன். நாள்தோறும் பாடிடுவேன். நன்றியால் பாடிடுவேன். இயேசுவை நாள்தோறும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். ஓ நல்லவர் என் வாழ்வில் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீ எங்கள் தேவன் நீரே. உம் வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. வருஷத்தை நன்மையால் உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோம் வெட்கப்பட்டு போவதில்லை.
நாங்கள் உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி நீர் எங்கள் தேவன் நீரே. வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி நீர் எங்கள் தேவன் நீரே. வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் இஸ்ரவேலரோடு முன்பாக சென்றீர், இடைவிடாமலை பாதுகாத்தீர். இயேசுவின் நாமம் எங்களுக்கு உண்டு, இறுதி வரைக்கும் நடத்திடுவீர். இஸ்ரவேலரோடு முன்பாக சென்று இறுதி இயேசுவின் எங்களுக்கு இறுதி வரைக்கும் நடத்திடுவீர். உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை, உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் உம்மையே நம்பிடுவோம், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி நீர் எங்கள் தேவன் நீரே. வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி நீர் எங்கள் யெகோவா. பகைவரை வென்று களி கூற செய்தீர், என்னையும் பெரிதாக்கி மகிழ செய்தீர். வார்த்தையை கொண்டு எதிரியை வென்று உமது சபையை பெருக செய்தீர். பகைவரை வென்று களி கூற செய்தீர், என்னையும் பெரிதாக்கி மகிழ செய்தீர். உம் வார்த்தையை கொண்டு எதிரியை வென்று உமது சபையை பெருக செய்தீர். உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை, உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி நீர் எங்கள் தேவன் நீரே. வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. இந்த வருஷத்தை நன்மையால் தாவீதின் வம்சம் துளிர்த்ததை போல எங்களின் குடும்பங்கள் செழிக்க செய்தீர். ஆவியில் நிறைந்து கனிகளை கொடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். தாவீதின் வம்சம் துளிர்த்ததை போல எங்களின் குடும்பங்கள் செழிக்க செய்தீர். ஆவியில் நிறைந்து கனிகளை கொடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். ஆஹா, உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை, உம்மையன்றி எங்களுக்கு வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி நீர் எங்கள் தேவன் நீரே. வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி நீர் எங்கள் தேவன் நீரே.
உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. மறுபடி சொல்லுவோம், உம்மையன்றி எங்களுக்கு உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் உம்மையே நம்பிடுவோம், நாங்கள் உம்மையே நம்பிடுவோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு புது ஆண்டு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது ஆண்டு தந்தவரே, புது துவக்கம் தந்தவர். உமக்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். ஓ நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை நீர் மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. என் கூரைகளையே கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதனால் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். ஓ நன்றி உமக்கு நன்றி. முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை ஓ புதியவைகள் தோன்ற செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். என்னில் புதியவைகள் அதனால் நன்றி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்கு செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதனால் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி
ஆண்டு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, நன்றி. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். முழு மனதுடன் சொல்லுகிறோம். மனதுடன் சொல்லுகிறோம். ஆஹா நன்றி இயேசுவே நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி இயேசப்பா நன்றி, மன நிறைவுடன். ஓ நன்றி உமக்கு. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை சொல்லுங்க. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். ஆரம்பம் அற்பமானாலும் உன் முடிவு சம்பூர்ணமாம். உன் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, என் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, பொல்லாத சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட மனதில். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். புது கிருபை
ஆமென். இந்த புதிய ஆண்டில் நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டியதாக தான், உங்களுடைய புதிய கிருபையினால் என்னை என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் நடத்துவீராக. எவ்வளோ தேவைகள், எவ்வளோ சவால்கள், எவ்வளோ காரியங்கள் நமக்கு முன்பதாக நின்றாலும் வேதம் நமக்கு கற்று தருகிற காரியம் எதை குறித்தும் நீங்கள் கலங்காமல் எல்லாவற்றுக்காகவும் தேவனை என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த காலை நேரத்தில் செய்ய போகிறோம். எதை குறித்தும் கலங்காமல் இப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பேன். இதுவரை உதவின எபினேசர், இனிமையும் அவர் என்ன பண்ணுவார், அவர் உதவுவார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, எல்லாம் நீர் பார்த்துக் கொள்வீர். பாடி தேவனை நாம் ஆராதிப்போம். எதை நினைத்தும் நீ கலங்காமல் நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் நீ கலங்காமல் நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வே, நீர் எல்லாமே, ஓ நீர் எல்லாமே பார்த்து கொள்வே, நீர் எல்லாமே. நாளைய தினத்திற்கு எஜமானன் நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை. நாளைய தினத்திற்கு எஜமானன் நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை. குறைகள் நீக்கிடுவி, நிறைவாயாக்கிடுவி, திருப்தியாக்கிடுவி, துதித்து மகிழ செய்வி. குறைகள் நீக்கிடுவி, நிறைவாயாக்கிடுவி, திருப்தியாக்கிடுவி, உம்மை துதித்து மகிழ செய்வி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே, முன்னறிந்து என்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. முன்னறிந்து என்னை முன்குறித்தீரே, முடியும் என்று எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே. அழைத்தவரோ உண்மையுள்ளவரே, எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே. என்னை அழைத்தவரோ உண்மை. நன்றி ராஜா, நன்றி ராஜா,
ராஜா நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீர் எல்லாமே. எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயீரே, யெகோவாயீரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, எல்லாமே செய்து முடிப்பீர். பலத்தினால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தினால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்திலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பேன். என் பலத்தினால் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பேன். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, நீர் எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த யெகோவாயீரே, யெகோவாயீரே, எல்லாமே செய்து முடிப்பீர். எங்கள் யெகோவாயீரே, யெகோவாயீரே, எல்லாமே செய்து முடிப்பீர். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் குறித்த அந்நாள் மட்டும் நடத்திடுவீர். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் குறித்த அந்நாள் மட்டும் நடத்திடுவீர். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பீர். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக
யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே எல்லாமே, ஓ யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே, யெகோவாயிரே யெகோவாயிரே எங்கள் யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே யெகோவாயிரே வல்லவரே நல்லவரே நீர் வல்லவரே நல்லவர், உமக்கு நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். உமக்கு நன்றி 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 என்று நாள்தோறும், காண்பவரே காப்பவரே என்னை காண்பவரே, உமக்கு நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். இயேசுவுக்கு நன்றி 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 என்று நாள்தோறும், பாவங்களை போக்கிவிட்டீர் என் பாவங்களை, அதனால் நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். இயேசுவுக்கு நன்றி 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 என்று நாள்தோறும், நோய்களெல்லாம் நீ சுமந்து கொண்டீர், என் நோய்களெல்லாம் நீ சுமந்து கொண்டீர், அதனால் நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். இயேசுவுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆவியினால் அபிஷேகம் செய்தீர், ஆவியினால் என்னை, அதனால் நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். இயேசுவுக்கு நன்றி 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 என்று நாள்தோறும், புது வாழ்வு எனக்கு தந்தீர், புது வாழ்வு, அதனால் நன்றி 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 என்று நாள்தோறும், ஓ உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்றும் ஹல்லேலூயா 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 என்றும் ஹல்லேலூயா 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 என்றும் ஹல்லேலூயா 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 என்றும் ஹல்லேலூயா
ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். புது வாழ்வை உமக்குள்ளாக எங்களுக்கு தந்தவர், புது துவக்கத்தையும் தந்திருக்கிறவர். அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து இந்த புதிய நாளிலும் புதிய பலத்தை கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு தந்ததான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் போக்கி, எங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கி, எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, என்னுடைய வருங்கால சூழ்நிலையில் எல்லாவற்றிலும் நீர் வல்லவரும் நல்லவருமாயிருந்து போதுமானவைகளை செய்து போதுமானவருக்கும் மிகவும் அதிகமானவர் என்கிற உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நீர் வெளிப்படுத்த இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் விளங்க, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாகவே இந்த ஆண்டை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த புதிய துவக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த ஜீவனை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதை கொண்டு உமக்கு மகிமையும் கனத்தையும் துதியும் செலுத்த எங்கள் இருதயத்தை, எங்கள் உள்ளத்தை, எங்கள் எண்ணத்தை நாங்கள் உமக்கு முன்பதாக கொண்டு வருகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட சிந்தைக்குள்ளே, எண்ணத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவீராக ஆண்டவரே. நேரம் மட்டுமாக உம்மை பாட ஆராதிக்க நீர் கிருபையாய் தந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை, உயர்ந்த உன்னதமான நாமத்தை ஆராதிக்க, ஸ்தோத்திரிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா ஆண்டவரும் மரபின் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரும். இந்த நேரத்திலும் என்னுடைய தகப்பன் முன்பதாக வந்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை குறித்து பேசுவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த புதிய வருடத்தின் முதலாவது உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கூட்டி சேர்த்த உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அநேகரை இந்த இடம் நிரம்பி ஒழிக்கத்தக்கதான ஆத்துமாக்களை நீர் இந்த ஆண்டிலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக நாங்கள் முயற்சி எடுத்து உழைக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வை எனக்கும் எங்களுக்கு தரும்படியாக வேண்டுகிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் கேட்க போகிற உம்முடைய வார்த்தை, ஆலோசனை, உபதேசம் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடும் எங்களோடு கூட பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லோரும் எழும்பி நிற்போம். சங்கீதங்களின் புத்தகம் 136 சங்கீதத்தை நான் வாசிக்க, நாம் யாவரும் மாறி மாறி வாசித்து தேவனுடைய நாமத்தை சங்கீதங்களின் புத்தகத்தின் மூலமாக மகிமைப்படுத்தலாம். சங்கீதங்களின் புத்தகம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவிலாள சந்திரனை நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள்,
அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க பார்க்கலாம். உட்காருவோம். நான் ஏன் இதை கையெல்லாம் கொடுக்க சொல்லி உங்களை வாழ்த்த சொல்லியிருக்கிறேன்னா, இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. நீங்கள் எடுத்து வாசிங்கள். ஆதி ஆகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதி ஆகமம் 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை போதும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? அப்போ நீ ஆசீர்வதித்தா என்ன பண்ணுவாரா? அப்போ ஆசீர்வதிக்காகட்டி அதுக்கு அகெயின்ஸ்ட் என்னது? சாபம் தானே. அதுக்கு அடுத்த வசனமே சொல்லுது, உன்னை சபிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? சபிப்பேன். ஆகவே அப்போ பாருங்கள், நீங்கள் மற்றவங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வதிக்க சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம், உனக்கும் அந்த ஆசீர்வாதம். ஏன் இதை இப்போ செய்ய சொல்கிறேன்னா, நீங்கள் இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? போயிட்டே இருக்கோம். நமக்கு வேலைகள்லாம் இருக்குது, முடித்த உடனே சரி போயிடுவோம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு நேரத்துலையாவது கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. அதுவும் சும்மா உதட்ட அளவில் இருக்கக்கூடாது. இன்றைக்கி உதட்ட அளவில் இருந்தால் பரவாயில்ல, இனிமேல் என்ன பண்ணக்கூடாது? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, தேவனே இவங்கள்லாம் உம்முடைய பிள்ளைகள், உம்மால் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், ஆகவே இவர்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படி சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவருடைய அந்த எய்ம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறத நம்ம அப்படி செய்தோமானால் நிச்சயமாகவே இது ஒரு ஈஸியான மெத்தட், இது ஒரு ஈஸியஸ்ட் வே, உங்களுக்கு ஈஸியாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள போகும். சரி, போகட்டும். இந்த நாளில் நாங்கள் உங்களுக்கு சொல்கிற அறிவுரை, இந்த வருடத்தை துவக்க நாட்களிலே எல்லா ஆராதனையிலும் மேக்சிமம் எல்லோரும் என்ன பண்ண வேண்டாம்? கலந்து கொள்ள வேண்டும். வயது முதிர்ந்தவர்கள் அல்லது டியூட்டியில், இப்போ கோபுலாம் பார்த்திங்கன்னா அவர் செய்கிற வேலையெல்லாம் எந்த நேரம் எப்படின்லாம் தெரியாது. அப்போ அதுபோல் சில டியூட்டிங்கெலாம் இருக்குது, அதுபோல் ஆட்கள் தவிர்க்கப்படும். இப்போ சித்திராலாம் இருக்குது, ஈவினிங் ஷிஃப்ட்லாம் வரும், அப்போ அரசு பணி, அது அவங்களாம் ஈவினிங் நேரத்தில் வர முடியாது. ஆனால் மற்ற எல்லாரும் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் கூட எக்ஸாம் டைமில் இங்கே யாரும் அப்படி தீவிரமாக ரொம்ப படிக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப ஹையஸ்ட்டாக படிக்கிற மாதிரி எனக்கு ஒன்றே தெரியல. அதனால் எக்ஸாம் நேரமாக இருந்தால் கூட ஒரு பைபிள் ஸ்டடி, அது மோசை நடத்தினாலும் சரி, நான் நடத்தினாலும் சரி, இங்கே யாருடைய வேதம் போதிக்கப்படுகிறது? கர்த்தருடைய வேதம் போதிக்கப்படுகிறது. இதில் ஆள் பார்ஷியாலிட்டி, வேற்றுமை இதெல்லாம் இருக்கவே கூடாது. அது அவர் நடத்தினாலும் நான் நடத்தினாலும் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த சூழ்நிலையில் நீங்கள் எல்லா ஆராதனையும் என்ன பண்ணுங்கள்? கலந்து கொள்ளுங்கள். அதே போல் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையும் தயவு செய்து இனிமேல் அக்கா தங்க மாமா பையன் கல்யாணம், அக்கா பொண்ணு கல்யாணம், அப்புறம் அந்த கல்யாணம், இந்த கல்யாணத்துக்கெலாம் மாத கணக்கில் லீவ் எடுத்துகிட்டு ஆராதனைக்கு கட் பண்ணால் அதனுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணுங்க? இழக்க வேண்டியது இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இது எங்களுக்காக இது சொல்ல வேண்டியது ஆண்டவருடைய ஊழியக்காரருடைய வேலை. ஆகவே தயவுசெய்து இந்த ஃபஸ்ட்டு சண்டேவில் சொல்கிற ஆலோசனையை, இந்த அறிவுரையை கேட்டுக்கொள்ளுங்க. எல்லா ஆராதனையோட பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு வாங்க, பைபிள் ஸ்டடியில் கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா ஆராதனையை விட
ஒரு பைபிள் ஸ்டடி தான் மிக மிக முக்கியமான ஒன்று. ஆராதனை பொதுவாக நடத்தப்படுகிறது. அது உலகத்தான் வரலாம், யார் ஒன்றாலும் ஆராதனைக்கு எந்த மக்களும் வரக்கூடிய ஒன்று. இப்போ இருக்கிற எல்லாமே இந்த சபையில் இருக்கிற மெம்பர் தான். நீங்கள் புதுசாக இன்றைக்கி யாருமே நான் பார்க்கல. இப்போ இனிமேல் ஆகிலும் இப்படி புதிய நபர்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். மற்ற மக்களுக்கு போய் இந்த சத்தியங்களை சும்மா இருக்கிற நேரத்தில் சொல்லி நீ ஜெபம் பண்ணால் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். யாருக்கு சொல்லணும், எப்படி அவங்கள ஆதாயம் பண்ணணும் அப்படின்ட்டு நீ ப்ரேயர் பண்ணிப்பார். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அப்போது எல்லா ஆராதனையிலும் கலந்து கொண்டுங்கள், எல்லா பைபிள் ஸ்டடியிலும் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் புதிய ஆத்துமாக்களை உங்களால் இயன்ற வரைக்கும் என்ன பண்ணுங்க, கொண்டு வார். இப்போ அஸ்வினியை எப்படியோ அழைச்சிட்டு வந்துட்டுருக்குது. யார்? ஐஸ்வர்யான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே வரும்போதெல்லாம் வர்றது கஷ்டம். நானும் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஒருத்தர் கட்டாயப்படுத்தினா தான் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, என்ன சந்தகமாக கட்டாயப்படுத்தினா தான் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. சில பேர் அப்படி தான் கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டால் தான் வருவாங்க. ஆகவே ஒருவருக்கு ஒரு உற்சாகப்படுத்தி, ஏன்னா எல்லாரும் மாதிரி இருக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒரு உடல் சுகவீனம் இருந்தால் சோர்ந்து போயிடுவாங்க. ஒரு குழந்தை அனுபவத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, ஏன் கர்த்தர் இப்படி பண்ணார். நேற்று ஒரு பாஸ் வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க மனைவி இறந்துட்டதுனால அவருக்கு ஆறுதல் சொல்ல போனோம் பாருங்கள். அதுதான் மனிதன். இங்கே எங்கள் டேவிட்டு இறந்தப்போ அவரும் மனைவியும் இங்கே என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நான் அப்போ உள்ளே இருந்தேன். எங்கள் மனைவி மோசம் என்ன சொன்னாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு ஏன் கடவுள் இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்தாரு அப்படின்ட்டு ஒரு இடரலான ஒரு வார்த்தை பார்க்க வந்தவங்க அப்படி கேட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க மனைவி இறந்து போயிடுச்சு. திடீர்னு கூடவே உட்காந்து பேசிகிட்டே இருந்தது. சடனாக கொஞ்சம் தைலம் எடுத்தாமல் அவங்க பொண்ணு ஊர்லேருந்து தடவை சொல்லிச்சு. தடவும் போது இறந்து போயிடுச்சு. அருமையான இன்றைக்கெலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. வயசு அல்லது உடல் நல இதெல்லாம் ரீசனே இல்லை. மரணம் என்பது ஒரு சடன். பயமுறுத்துறன்னு நினைக்காதீங்க. இது யாரையும் மரணம் என்பது எப்போ யாருக்கு எப்படி என்பது அவர் சொன்னார். நேற்று உட்காந்து வாக்கிங் முடிச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு வரும்போது அதே நபர் பாருங்கள் இப்போ வாயால் ஏன் கடவுள் என் மனைவியை இப்போ எடுத்தார் அப்படின்றார். பாசு அட பாவி அப்படின்னு மனசில் நினச்சின்னு, ஏங்க எங்கள் பையன் 23 வயசு, உங்கள் மனைவினா 67 வயசுன்னு சொல்கிறீங்க. இந்த உலக வாழ்க்கையின் இன்பங்கள்லாம் அனுபவித்தாங்க, கர்த்தருக்குள்ளே இருந்தாங்க, சரி அப்படிலாம் வாழ்ந்தாங்க, நல்லா எதுவுமே வியாதி கீதிப்படாமல் அழகாக இறந்துட்டாங்களே. இது ஒரு நல்ல விஷயந்தானே, இதுவும் ஒரு நன்மை தான். நீங்கள் எப்படி இதை போய் நன்மைன்னு சொல்கிறீங்கன்னா, அவன் ஒரு பாருங்கள், ஒரு ஊழியக்காரனே ஒரு மரணம் வந்தவுடனே பின்மாற்ற நிலைமையில் போகிறார். அவர் தான் சீனியர் பாஸ்டர். காஞ்சிபுரத்தில் வாயில் சொல்லிப்பார். அப்போ அவரை பார்த்து சொன்னேன், இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் உங்கள் மனநிலையில் இப்படி இருக்கிறதுனால சொல்கிறீங்க, இந்த பாதிப்பு ஏற்பட்டுக்கிறது இது எந்த வயதில் மறித்தாலும் அப்படி தான். பாருங்கள், அவருக்கு நான் சொல்ல வேண்டிய அறிவுரைக்கான வயசு எனக்கு இல்லை, அனுபவம் இல்லை. அவர் அவ்வளோ அனுபவசாலி. எல்லாத்தெல்லாம் கேட்குறாரு. ஏன் எங்கள் மனைவி இறக்கணும், இப்படி ஏன் இறக்கணும், அதுவும் சடனாக ஏன் இறக்கணும், என்னென்ன கேள்வி கேட்குறான்னு தெரியுமா? ஒரு பின்மாற்றத்தில் ஆண்டவரை விட்டே விலகி போனவன் கேட்குற மாதிரி கேட்குறாரு. அப்போ அவங்க மகளே கோவப்பட்டு, என்னப்பா ஆசு அவங்க பையன் 23 வயசு பையன் இறந்துட்டான், இன்றைக்கி அவருக்கு பிறகு அவர் எப்படிலாம் ஆக்டிவாக இருக்கார், எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க, நீ என்னப்பா இப்படி பண்ணுற, அவருக்கு இது போல் வரும்னு அவருக்கு என்ன பண்ணாத. இப்போ நான் அவரை பார்த்து கேட்க முடியுமா, கடவுள் அவனுக்கு தண்டனை கொடுத்தாரு. அவங்க மனைவி இருந்தால் அழகாக 6 மணிக்கு வெந்நீர் எடுத்தாந்து கொடுக்குமா, அப்புறம் டீ இதெல்லாம் சொல்கிறாரு. இப்போ யார் கொடுக்குறதுன்னா, இப்போ நீயே மொண்டு குடிக்க வேண்டியது தான். நாய் பூனிலாம் போய் எனக்கு மட்டும் அந்த கொடு நான் கேட்குது. நம்ம மனுஷன்தான், மனைவி இருந்தால் எனக்கு எடுத்தாந்து கொடுக்கணும். இப்போ எனக்கெல்லாம் அந்த கவலையே கிடையாது. எனக்கெல்லாம் அந்த கொடுத்தாலும் கொடுக்காட்டி போல் நான் என்ன பண்ணுவேன், என் வேலையை முடிஞ்ச வரைக்கும். முடியாத கண்டிஷன் அப்போ ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். முடிகிற வரைக்கும் இப்போ இவர் உக்காந்துக்குவார் சேரில், எப்போ பார்த்தாலும் மனைவி எடுத்துன்னு வந்து கொடுத்ததுனால இவருக்கு இப்போ என்ன சொல்கிறாரு, அவங்க இருந்தால் தண்ணியை தான் கொடுப்பாங்க, அவங்க இருந்தால் எனக்காக ஒரு ஜபம் பண்ணணும்னு சொல்கிறாங்களாப்பா, அதை சொல்ல மாட்றான். அவங்க இருந்தால் தண்ணியை தான் சர்வெண்ட்டாக தான் வச்சுருந்துருக்கிறான் அவன். நான் புரிஞ்சிட்டேன் பேசும்போது. அப்போது இதெல்லாம் எதுக்காக சொல்லணும், சமயம் நமக்கு இப்போ ஆரோக்கியம், நல்ல உடல் நலம் இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கும் பொழுது நல்லா உழைங்க, நல்ல வேலையை செய்யுங்க. உங்களுக்கு கொடுக்க இப்போ சோம்பலாக இருக்கவே கூடாது. மனைவி வீட்டில் இருக்கிற பெண்கள்னால் நல்ல வீட்டு வேலைகளை கடுமையாக என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்டோடு கூட உட்காந்து நல்லா பேசுங்க.
மனைவி கூட உட்காந்து பேசுங்க. இந்த குடும்ப உறவுகள் இப்படிலாம் அதை நீங்கள் சரிப்படுத்தவில்லை என்றால் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒன்றுமே இருக்காது, ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவும் சரி இருக்காது. ஆகவே இதெல்லாம் நான் இந்த ஃபஸ்ட் வீக்கில் சொல்கிறதுக்கு காரணம், ஆண்டவருக்குள்ளான காரியத்திலையும் நீங்கள் சரியாக இருக்கணும். அதே ஈக்குவலாக உங்கள் குடும்பம், உங்கள் சமுதாய வேலையில் என்ன பண்ணுங்கள், டியூட்டிக்கு என்ன பண்ண ஐஸ்வர்யா, 8 மணி வேலைன்னா என்ன பண்ண, 8:40 இங்கே என்ன பண்ண, 8:40 இல்லைப்பா, 7:40 8:40 நான் தப்பாக சொல்கிறேன்னா? 10 நிமிஷம் ஒரு கிறிஸ்துவனாக இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடி போய் அங்கே உட்காந்துருக்கணும். அதுதான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியம். 10 மினிட்ஸ். இப்போ மற்றவங்களெலாம் பார்த்து சொல்லுவோம், 10 நிமிஷம் முன்னாடி வந்துடும், நீ தான் கிறிஸ்துவன். நீ என்ன பண்ணுற? அவங்களாம் போயிட்ட பிறகு லாஸ்ட்டாக போகும்போது அவனாண்டே உன் சாட்சி கெட்டு போகுது. நம்முடைய ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு டிசிப்ளின், ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். ஆகவே ஸ்கூல் போனாலும், கல்லூரிக்கு போனாலும், உங்கள் பணிக்கு போனாலும், குடும்பத்தில் இருந்தாலும் அதிகாலையில் எழுந்திருக்க பழகி கொள்ளுங்கள். இரவில் சீக்கிரமாக தூங்க போங்க. இரவில் சீக்கிரமாக உங்கள் படுக்கைக்கு போங்க. தேவையில்லாத நேரத்தை உட்காந்து வாட்ஸ்அப், இந்த டிவி, கண்ட கரமாந்திரம்லாம் பார்த்து வீணாக நேரத்தை இந்த வருஷத்தில் என்ன பண்ணிடாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாது, தயவு செய்து சொல்லும். ஆகவே இதெல்லாம் எல்லா நேரத்துலையும் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு வீக் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சொல்லப்படுகிற அறிவுரைகள், இதை நீ கேட்காட்டி, இதை செயல்படுத்தாக்காட்டி அதனுடைய பின்விளைவுகள் அல்லது அதனுடைய இழப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறோம், அல்லது நான் தான் அனுபவிக்க போகிறேன். இதை ஏற்றுக்கொண்டு நடந்தால் உங்களுக்கும், திருச்சபைக்கும், சமுதாயத்துக்கும், நமக்கு மேலான நம்முடைய தேவன் பார்த்து நம்மளை சந்தோஷப்படுவதற்கும் சொல்லப்படுகிறாரு. சரி, இப்போ போட்டோம். இப்பொழுது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆண்டவருடைய வார்த்தைகள், ஒரு திருவசனம், அதன் அடிப்படையில் ஒரு செய்தி எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை நியாயத்தை உண்மையாக என்ன பண்ணுவாரா? இன்னொருத்தர் கூட வாசிங்கம்மா பார்க்கலாம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். லிசன், கவனியுங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும். நாணல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆற்றங்கரை ஓரம் நீர்நிலைகளில் பார்த்தா நாணல் செடிகள் அப்படியே வளைந்த மாதிரி இருக்கும். அது அந்த நெறிந்த நாணலை தேவன் முறிப்பதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, லிசன், இந்த புதிய ஆண்டின் துவக்க நாட்களில், இந்த முதலாம் பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களை நான் வாழ்த்துவதோடு இந்த அருமையான ஒரு வசனத்தை உங்களுக்கு ஏற்ற முறையில் சொல்வதற்கான ஒரு வல்லமையை தேவன் தந்துருளினபடினால் அதை உங்களுக்கு சொல்லபடினால் சொல்லுகிறேன். பாருங்கள், இந்த வசனத்தில் பாருங்கள், அடிக்கடி நான் தடுமாறுகிறேன். நாணல் எப்படி வளைந்திருக்கிறதோ அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுறேன், அடிக்கடி தடுமாறுகிறேன். இந்த வாழ்க்கையில் ஒரு ஸ்டடியாக, ஒரு நிலையாக போகக்கூடிய சூழ்நிலையில் நான் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எனக்கு தடுமாற்றம் உண்டாகிறது. ஏன் அடிக்கடி தடுமாறுகிறேனே என்ற கேள்வி உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. இரண்டாவது, எனக்கு முன்பு போல பேலன் இல்லையே என்று நினைக்கிற சின்ன பிள்ளைகளானாலும் வயது முதிர்ந்த வாலிபர்களானாலும் அடிக்கடி எனக்கு முன்பு போல என்ன இல்லை, பேலன் தான். எரிந்த நாணல் வாழ்க்கை பாருங்கள் வளைஞ்சு போச்சு, நிமிர முடியல, என்னால் முன்பு போல செயல்பட முடியல. ஆகவே தொடர்ந்து இருக்கிற இந்த தடுமாறுகிற வாழ்க்கை, தொடர்ந்து எனக்கு முன்பு போல பலன் இல்லை என்று சொல்லப்படுகிற ஆரோக்கிய குறைவு, எனக்கு விசுவாசம் குறைவாக இருக்கிறது என்றெல்லாம் கலங்குகிறேன். இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வர கேள்விகள் இந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்ல. முன்பு போல் எனக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. நான் என்னுடைய மகள் வீட்டுக்கு சென்னைக்கு போயிருக்கும்பொழுது அப்போ சொல்லுது, அடிக்கடி ஃபோன் பண்ணி, நீ தானப்பா எனக்கு சொல்ல, இதெல்லாம் சாதாரண விஷயம், இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு நீ தானப்பா எல்லாருக்கும் அடிக்கடி சொல்ல, இப்போ உன்னாலே முடியலன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே பக்குன்னு ஆகிடுச்சு. ஆமாம்ல, நம்மளுக்கே இப்படி ஆகுதில்ல அப்படின்ட்டு அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன்.
இது எல்லாருக்குள்ளும் ஏற்பட போகிற அல்லது ஏற்பட்ட இந்த சூழ்நிலைகளை சமாளிக்க தேவன் பாருங்க இந்த நெறிந்த நாணலுக்கு ஓமையாக இதை சொல்லும் பொழுது பாருங்க, என் விசுவாசம் குறைவாக இருக்கிறது என்றெல்லாம் கலங்குகிறீர்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கலக்கம் நீங்க போகிற நம்முடைய தேவன் நெறிந்தனால என்ன பண்ணுவார்? முறிச்சு ஒடிச்சு போட்டுற மாட்டார். ஆகவே பாருங்க, சோர்ந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகுதல் என்று சொன்னால் இதாட என்னால் ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது என்ற மனநிலை. இதோடு என் கதை முடிஞ்சது, இதோடு என் வாழ்க்கை முடிந்தது. என்னப்பா அந்த வசனத்தை வாசிப்பாங்களாம் பிரசாந்த்? இப்போ வாசித்தாங்களா அந்த வசனத்தை வாசி? ம் 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 ஆ ஆ ஆ படி. நியாயத்தை உண்மையாக என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். நெறிந்த நாணலை உன்னுடைய வாழ்க்கை அப்படி நான் சொல்லப்பட்ட அர்த்தங்களில் இருக்கும்பொழுது ஆண்டவர் நம்மளை முறிச்சு போட்டுற மாட்டார், கலங்காது. அதே போல் மங்கி எறிகிற திரி பார்த்திங்கன்னா, விளக்கு ஒரு காலத்தில் நீங்களும் நானும் பிரகாசமாக இருந்திருப்பான், அல்லது அநேகருக்கு ஆசீர்வாதமாக உற்சாகமாக இருந்திருப்பான். ஆனால் இப்போ மங்கி எறிகிற நிலைமை போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். அந்த மங்கி எறிகிற திணியை என்ன பண்ணிட மாட்டாரா? சரியாக எரியலடான்னு அணைச்சி போட்டுற மாட்டார். ஐயோ நான் மங்கி எரிக்கிறேன், என்னை ஆண்டவர் உதறி தள்ளுவாரா, உதாசீனப்படுத்துவாரா, அப்புறப்படுத்துவார்னா நிச்சயம் நம்மளை என்ன பண்ண மாட்டாரா? அணைக்க மாட்டார். மறுபடியும் பிரகாசிக்க செய்வார். பிரைஸ் தி லார்ட். நம்மை மறுபடியும் என்ன பண்ணுவார்? பிரகாசிக்க செய்வார். ஆகவே கிறிஸ்து நம்மை தள்ளிவிடவே மாட்டார். அதான் இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தரிடம் இன்னும் நெருங்கி நம்ம பழகும் பொழுது தடுமாற முடியாது, தடுமாற்றம் அடைய மாட்டோம். இதுபோல நேரங்களில் கர்த்தரோடு நெருங்கி வாழ்வோம். ஆகவே நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் இந்த சோர்ந்து போன வாழ்வு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் இந்த சோர்ந்து போன வாழ்வு, உன்னுடைய பிஸ்னஸ், அப்புறம் நலிவடைந்திருக்கிற பொருளாதாரம், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முன்பெல்லாம் ரெகுலராக வேலை இருந்தது, இப்போ வேலை இல்லை, அல்லது சரியான வருமானம் இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ணுற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த பொருளாதாரம் அப்புறம் குடும்பம் இது ஒரு நெறிந்த நாணலை போல சூழ்நிலை. இந்த நாணலை உடைத்து அப்படியே தூர போடும் தேவன் அல்ல நம்முடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். இது மங்கி போய் எரிகிறது அல்லது நெறிந்து போயிருக்கிறதுன்னு நம்மளை அப்படியே உடைச்சி போட்டு தூர போடுகிற தேவன் அல்ல. எல்லாம் கைத்தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமா? தூங்காதீங்க, தூங்கக்கூடாது. உற்சாகமாக நீங்கள் தேவனுடைய வசனத்தை அப்படி தட்டிக்கினே இருக்க சொல்ல. இதுனா கட்சியாக இது தட்டன்னா ஒரு லேசர் 2-3 தட்டு அப்படியே தட்டிக்கின்னு இருக்குது. அது ஒரு மிஞ்சின நீதிமான் செய்கிற வேலை. அது தட்டிக்கினே இருக்க சொல்கிறேன். நான் ஐயோ ரொம்ப நேரம் தட்டிச்சின்னு நான் வாழ்த்த போகிறேன். நான் கையை தட்டுன்னா ஒரு தட்டு விட்ற வேண்டியது தானே. ஹலோ, பேசாமல் இது வேறு இந்த ஆள் சொல்லும்போது தட்டவாமே இருக்கலாம்டா. அதான் நீங்கள் செய்கிற வேலை தெரியுமா? இங்கே இருக்க பேர் சரியாக படிக்கணும்னு சொல்லிட்டு அதான் இவனுக்கே நம்ம படிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது. அப்புறம் நம்ம எதுனா ஒன்று சொல்லிட்டு அப்படி நம்ம மேலே கசப்பு வருது. அதெல்லாம் டோன்ட் கேர். எனக்கு கூட ஆண்டவர் அதில் மெச்சூரிட்டி கொடுத்துட்டார். நீ என்னை எது வேணாலும் சொல்லிட்டு போ, நீ என்னை எது வேணாலும் நீ சாகிற வரைக்கும், இந்த ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் எனக்கு கொடுத்த அபிஷேகம், எனக்கு கொடுத்த இந்த உத்தரவாதத்தை என்ன பண்ணி ஆக வேண்டாம், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுக்கு தான் கர்த்தர் அவங்கவுங்களுக்குரிய கிருபையை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து நடத்தும் பொழுது இது உங்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்று நம்ம சொல்லும் பொழுது அது எதிர்மறையான செயல்பாட்டோடு செயல்படுத்தினால் அது உங்களுக்கு நல்லா என்ன பண்ணாது, அமையாது. சரி போட்டோம். ஆகவே அமர்ந்து எரிகிற வாழ்க்கை, அதாவது பாருங்கள், ஒரு நாள் சந்தோஷம் இருக்குது, 10 நாள்னா ஆயிடுது துக்கமாக மாறி நம்முடைய வாழ்க்கை. ப்ராக்டிக்கல். ஹலோ லிசன். ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர், அப்புறம் பார்த்தா சில பேரை பார்க்கும்போது நான் கேட்பேன், என்னங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, ஒரு நாளைக்கு நல்லா இருக்குது உடம்பு, ஒரு நாளைக்கு நல்லா இல்லை. நேற்று நையா சாப்பிட்டேன், அதுக்கு முன்னே நையா சாப்பிட்டேன், அதை சொல்ல மாட்டான். ஒரு நாளைக்கு நல்லா இருக்குது, ஒரு நாளைக்கு நல்லா இல்லை. நீ கண்ட மாதிரி தின்றிய, அப்புறம் அன்றைக்கி என்ன சொல்லுவேன், நல்லா சாப்பிட்டோம் பிரதர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு நாளைக்கு நல்லா இருக்குது, ஒரு நாளைக்கு என்ன இல்லை, நல்லா இல்லை. மனசு ஆண்டவருக்குள்ளே இருந்தால் எல்லா நாளும் ஒரே மனநிலையில் தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட்.
அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். எங்கே கொண்டு போய் விடுறா? நீங்கள் போய் நின்னீங்களே, அதுபோல் கடல் அலை இல்லை. திடீர்னு வரும் பாருங்கள், ஸ்லோவாக வரும்போது போய் நிற்போம். அது எப்போ வரும்னே தெரியாது. எவ்வளோ பேர் செத்து போகிறான்னு தெரியுமா? நீங்கள் இங்கே வந்து சேர்ற வரைக்கும் என் மனநிலை ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். நீங்கள் நிற்கிறதெல்லாம் வீடியோவில் பார்த்தேன் நான். இதுங்களுக்கு இன்னும், ஏன்னா என்னுடைய சொந்த ஊர், நான் பிறந்து வளர்ந்த ஊர், நான் கடலில் நல்லா நீச்சல் அடிப்பேன். அந்த அளவுக்கு அங்கே பழக்கமான ஒரு ஆள் இன்றைக்கு எப்போ போனாலும் அதில் நிற்கிறதே கிடையாது, ஒன்றையும் கிடையாது. ஏன்னா அதனுடைய தன்மை எப்படின்னா, ஒரு ஸ்லோவாக வர மாதிரி தெரியும், திடீர்னு ஒரு பெரிய அலை வரத்தே உனக்கு தெரியாது. நீ எப்போ மாதிரி இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டே இருப்ப, அது ஜிவ்வுன்னு இழுத்து டமால்னு இழுத்துன்னு ஒரு செகண்டில். ஹலோ கவனிமா, அந்த மணலுடைய ஈரத்தன்மை பார்த்தா இழுக்கும்போது அது அப்படியே காலை உள்ளங்காலை அப்படியே உன்னை இழுத்துன்னு போகிற மாதிரிக்கும். டமால்னு ஸ்லிப் ஆகிட்டின்னா அது பெரிய அலை, அந்த டப்புன்னு இழுத்துன்னு ஒரு செகண்டில் மாயமாக மறைஞ்சிரும். நான் கிளம்பும் போதே மோசைக்கு சொன்னேன், தயவுசெய்து கடல் கரையில் நின்று வேடிக்கை பார்க்க சொல்லி தண்ணியில் இறங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சு. ஆனால் நீங்கள் இறங்கினதுனால எனக்கு இங்கே நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. சரி, பத்திரமா எல்லாரும் வந்து என்ன பண்ண, இங்கே வந்து சேர வேண்டும் அப்படின்ற ஒரு ஜபத்தோடு இருந்து ஆண்டவர் சுகபத்திரமாக ஆண்டவர் கிருபையினால் கொண்டு வந்து சேர்த்தார். ஆகவே பாருங்கள், ஒரு நாளைக்கு நமக்கு சந்தோஷம் இருக்கிறது, 10 நாள்னு ஆயிடுது துக்கமாக இருக்கிறது. இதுதான் அமர்ந்து அமர்ந்து எரிகிற வாழ்க்கை. துக்கம், மனம் சோர்ந்து போனேன், என் தீபம் மங்கி எரிகிறது என்று என்ன செய்வோம் என்று குடும்பம், என்னுடைய வேலை, என்னுடைய பிள்ளைகள், யார் என்னை பிரகாசிக்க செய்ய முடியும்? மறுபடியும் என்னை யார் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தில் கொண்டு வர முடியும்? என்னை யார் உற்சாகப்படுத்த முடியும் என்றெல்லாம் நம்ம ஏங்குகிறோம். அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த முதல் வாரத்தில், நெறிந்த நாணலை முறியாமல், மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிறார். நம்முடைய நியாயம், நம்முடைய வெற்றி நமக்கு கிடைக்கும் வரைக்கும் ஆண்டவர் அதை விடமாட்டார் உங்களை. ஆகவே நம்முடைய கையை பிடித்து தூக்கி விடுவதற்கு நம்முடைய கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நீங்கள் எங்கேயும் போய் பரிகாரம் தேட வேண்டியது இல்லை. உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகவே மங்கி எரிகிற திரியை நான் அடைக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எது வரைக்கும் என்று சொன்னால், உனக்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும். உனக்கு அதுதான் நியாயத்திற்கு நியாயம் கிடைக்கும் வரைனா, ஜெயம் கிடைக்கும் வரைக்கும், உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் வரைக்கும் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உன்னை முறிக்க மாட்டார். ஆண்டவர் உன்னை மங்கி எறிய விட மாட்டார். ஆகவே சரி, இப்படிப்பட்ட மங்கி எறிகிற முறித்து போடுகிற நிலைமை மாறுவதற்கு வேதத்தில் ஒரு 4 குறிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை கவனமாக மனதில் வைத்து செயல்பட்டீர்களானால் கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய திரியை என்ன பண்ணுவார்? மறுபடி பிரகாசிக்க பண்ணுவார். அந்த நெறிந்த நாணலை முறியாதபடிக்கு காத்துக்கொள்வார். முதலாவது எடுத்து வாசிப்போம். பிரசங்கியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கி 9:11 பாருங்க. நான் திரும்பிக் கொண்டு, பாருங்க, நான் திரும்பிக் கொண்டு பூமியின் கீழே கண்டதாவது, நல்லா கவனிங்க, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும், யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம், அதாவது ரொம்ப பிரில்லியண்ட்டு. ஆகவே நான் என்னுடைய ஞானத்தினால் அல்லது எனக்கு இருக்கிற அறிவு திறமையினால் நான் சம்பாதிப்பேன், நான் பெரிய ஆளாக மாறுவேன்ற அந்த ஞானம் என்ன பண்ணாத, போதாது. ஞானவான்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைவதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. பாருங்க, இந்த ஞானம், இந்த புத்தி, இப்படி சொல்லியிருக்கிற பலன், இப்படி இந்த அத்தனை திறமைகளும் அத்தனை சாமர்த்தியமும் அத்தனையும் உள்ள டேலண்ட் பர்சன், நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது சிஸ்டர், நீங்கள் ரொம்ப பிரில்லியண்ட்டு அப்படின்லாம் புகழறாங்க. பாருங்கள், இவங்க யாருக்கும்
இது எதுவுமே போதாதப்பா, நடக்காதப்பா, நீ எவ்வளோதான் இருந்தாலும் இவங்க அத்தனை பேருக்கும் என்ன நேரிட வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன காரியம் நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு கீழ்ப்படியுமா? அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். உனக்கு இந்த வருஷம் கிடைக்கப்பெற்ற இந்த சமயமும் தேவ செயலும் இதுதான் ரொம்ப முக்கியம். நீ இப்போ பலன் உள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்கிற, நான் ஞானம் உள்ளவன் சொல்கிறேன், நான் நல்லா படிக்கிறேன்ற, எனக்கு அழகு இருக்குதுன்ற, இது எல்லாம் இருக்குதுப்பா, இது எதுவுமே உனக்கு போதாது. ஆகவே இந்த நெறிந்த நாணல் முறியாதபடிக்கு, மங்கி எரிகிற திரி அணையாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் எனக்குள்ளே தேவனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். யாருடைய செயல்பாடு இருக்க வேண்டும்? தேவனுடைய செயல்பாடு. ஆண்டவர் இன்டர்ஃபியர் உன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். நீ எடுத்துக்கொள்கிற முயற்சியில், உனக்கு இருக்கிற பலத்தில், உனக்கு இருக்கிற ஞானத்தில். எனக்கு நல்லா பிரசங்கம் பண்ண தெரியும், நல்லா டேலண்ட்டு, நல்லா பாட தெரியும் நான் நினைக்கிறேன் பாருங்கள், அதை ஒரு நாளும் நான் நம்புறதே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சு, ப்ராமிஸே என்னுடைய அனுபவத்தில் ஒரு நாளும் அதை நான் நம்புவதே இல்லை. எனக்கு நல்லா ராகம் இருக்கிறது, இது நிறைய பேர் சொல்லுவாங்க, பாண்டிச்சேரியில் ஒரு பாஸ்டர் சூப்பராக இந்த பாட்டை நீங்கள் பாடினீங்கன்னா பயங்கரம் மக்களை மகிழ்ச்சியாக இப்படிலாம் சொல்லுவார். அதை நான் உடனே அரெஸ்ட் பண்ணி, எனக்கு தேவனுடைய செயல் இருந்தால் தான் அதை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வருஷத்தில் அல்லது இந்த வசனத்துக்கு ஏற்ப நான் நெறிந்த நாள் முறியாதபடிக்கு என்னை கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய செயல்பாடும் சமயமும் நேரம் எப்படிப்பட்டது? ரொம்ப முக்கியமானது. தேவன் கொடுத்திருக்கிற நேரத்தில், தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆயுளில், தேவன் கொடுத்திருக்கிற இந்த சமயத்தில் அதை நீ செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் கொடுத்த அந்த நேரம். அப்போ பாருங்கள், அந்த நேரம் என்பது யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4லேருந்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். ஏன் இந்த வேலையை தேவன் முக்கியப்படுத்துகிறார், தேவன் எப்படிப்பட்ட அந்த செயல்பாட்டோடு அவருடைய வேலை வருகிறது என்று குறிப்பிடுகிறார் பாருங்கள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லையே. இதான் இப்போ குறிப்பிடப்பட்ட சமயம், தேவ செயல். இது ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. இப்போ இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக வந்து இந்த அற்புதம் செய்கிற தேவன் என்பதை, அவர் மூலமாக அற்புதம் நடைபெற போகிறது என்பதை ஃபஸ்ட்டு கலீலியாவில் உள்ள கானாவூர் என்கிற ஒரு கிராமத்தில் என்ன பண்ணார்? முதலாவது தமது முதலாம் அற்புதத்தை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கலீலியாவில் உள்ள கானாவூர் ஒரு சிறிய கிராமத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் ஆண்டவர் வந்து தமது அற்புதத்தை செய்யும் பொழுது அமைதியாக இயேசுவும் அவருடைய சீஷரும் அவருடைய தாயாகிய மரியாளும் அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்ட போது அவர் அமைதியாக உட்கார்ந்து நிற்கார். எந்த ஆள், சில பேர் பாருங்களேன், மேரேஜுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, இப்படியும் நடந்துன்னு இருப்பாங்க. எதுக்கு தெரியுங்களா? அவங்க கட்டியிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவங்க போட்டுக்கிற செயின், அவங்க போட்டுக்கிற லிப்டிக்கு, அப்புறம் இடுப்பு கீழே கட்டிக்கிற ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் காட்டிக்கின்னு என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் சீன் போடுவாங்க. இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்குறேன். இவங்களெல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அது அத்தனை பேருக்கு நம்ம அழகை பார்க்கணும், நம்ம ஸ்டைலை பார்க்கணும்னு ஆடுறவங்க. இப்படி டைம் எங்கன்னா போய் அமைதியாக உட்காந்துருப்பாங்களே. இயேசு பாருங்கள், நான் அற்புதம் செய்கிறவர், நான் அதிசயம் செய்கிறவர், நான் தேவனால் அனுப்பப்பட்டவன் எதுன்னு ஆடினாரா, இல்லை டான்ஸ் போட்டாரா, இல்லை சீன் போட்டாரா? உங்கள் பாஷையில் சொன்னேன்னா திவ்யா அப்படி காட்டினாரா, இப்படி காட்டினாரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அது அந்த காலம், எனக்கு இந்த காலம். இதை சொல்வதற்கு இந்த சீன்லாம் போடாத. சமயமும் தேவ செயலும் முடிந்ததானால் நீ எந்த சீனையும் என்ன பண்ண முடியாத, போட முடியாது. அதுதான் வசனம். அதை தான் நான் விளக்கி சொல்கிறேன். அந்த நேரத்தை உனக்கு எதுக்காக கொடுத்தாருன்னா அவர் நாமத்தை மகிமைப்படுத்த.
அவருடைய செயல்பாடு இல்லைன்னா நீ பெற்றிருக்கிற ஞானம், உனக்கு இருக்கிற அழகு, உனக்கு இருக்கிற திறமை ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் அடக்கி வாசிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரம். நீ இப்படி நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சுதந்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அது மற்றவர்களுக்கு இடரலாய் மாறக்கூடாது என்பது தான் இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிற வாசனம். உன்னுடைய அழகு, உன்னுடைய ஸ்டைல், உனக்கு கொடுக்கப்பட்ட திறமை, பலன்லாம் மற்றவர்களுக்கு இடரலை உண்டாக்கும்படியான செயல்பாடாய் மாறிவிடக்கூடாது. அது தேவனை மகிமைப்படுகிறதாக இருக்க வேண்டும். அதனால் இயேசு அந்த இடத்துல அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார். உடனே அவர் எழுந்து போய், என்ன இப்படிலாம் குறைஞ்சி போச்சு, நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு அற்புதம் செய்கிற சக்தி இருக்கிறது, நான் அதற்காக தான் வந்திருக்கிறேன்னு ஏதாவது ஆல்டல் பண்ணாராங்க? அவர் எதுனா போய் உடனே எனக்கு மைக்கு கொடுங்கன்னா எனக்கு கொடுக்க மாட்டீங்க, எனக்கு எவ்வளோ பாட தெரியணும் வந்து பிடிக்கினாரா? இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், இந்த ஆள்னா அவளுக்கு தான் மைக் கொடுக்குறான், நான் எனக்கு எவ்வளோ பாட தெரியும் எனக்கு கொடுக்கவே மாட்டேறான். நிறைய பெண்டிகாஸ் சர்ச்சில் நான் போகும்போது பாசங்களாம் சொல்கிறாங்க, எங்கே பாசம் ஒரு குரூப் இங்கே பாட்டு பண்ண, ஐயா மைக் சண்டையா போயிட்டான் சர்ச்சை விட்டேனோ, அவளுக்கு கொடுத்து எனக்கு என்ன பண்ணல மைக். வேறு ஒரு பாவமும் செய்ய மாட்டாங்க. இது மாதிரி சபையில் விபச்சாரமோ இல்லை அந்த பாவமோ இருக்காது. மைக் பாவம் தான் ரொம்ப பாவம். என்ன பாவம்? அதனால தான் பாஸ் எதுவும் வேணாம், நான் கம்முன்னு என்ன பார்க்கணும்மா, அதனால தான் நான் வந்து கம்முன்னு உக்காந்து நம்ம என்ன பண்ணுறான் கம்முன்னு போகிறேன் பாஸ். அப்படியும் இருக்கக்கூடாது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த மைக் பிடிச்சி இப்படி நான் பிரசங்கம் பண்ணுறேன் நானும் பரலோகம் போய்டுன்ற இது இருக்கக்கூடாது. அப்படி அமைதியாக உக்காந்துருங்க, பரலோகம் போக மாட்டாங்கன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியும். ஏன்னா அமைதியாக உக்காந்துருங்க மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே தன் வாழ்க்கையை சரிப்படுத்தி அழகாக அவங்க ஒழுங்காக இருந்தாங்கன்னா அவங்க தான் எங்கே போயிடுவாங்க, பரலோகம் போயிடுவாங்க. நான் மைக் பிடிச்சி பேசினேன், பிரசங்கம் பண்ணேன், பாட்டு பண்ணுன்னு சொல்லி நம்ம அல்டல் பண்ணோம்னா நம்ம போகிறதுக்கு கஷ்டமாயிடும். இதையும் நான் படிச்சிருக்கிறேன், வேதத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அமைதியாக உக்காந்துருக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு தெரியுங்க மிகப்பெரிய குழப்பம் வந்திருக்கிறது, இந்த திருமண வீட்டாருக்கு பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ மரியாளுக்கு தெரியும் இவர் அற்புதம் செய்யக்கூடிய சக்தி படைத்தவர், இவர் யார் என்ற வல்லமையெல்லாம் யார் அறிந்திருந்த, மரியாள் அறிந்திருந்தாங்க, அவருடைய தாய் அறிந்திருந்தார்கள். அதனால தான் போயிட்டு சொல்கிறாப்பா இந்த மாதிரி திராட்சை ரசம் குறைவுப்பட்டது அப்படின்னு போகும்போது ஆண்டவர் சொல்கிறார், மரியாளே உனக்கும் எனக்கும் என்ன, உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னா நிறைய பேர் தவறாக பிரசங்கம் பண்ண. அதனால் அம்மாவை மதிக்காமல் நடந்தாருலாம் அர்த்தம் கிடையாது. தன் தாயை அவமானப்படுத்தி உனக்கு எனக்கு என்னன்னு சொல்லி கோவப்பட்டாரெலாம் கிடையாது. இது நான் செய்வதற்குரிய வேலை என் பிதாவுக்கும் எனக்கும் உரியது. ஆண்டவருக்கும் அவருக்குள்ள தொடர்பு. அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் என்ன பண்ண வேண்டாம், செயல்பட வேண்டும். அதான் தேவ செயலும் சமயமும். அதுதான் இந்த வசனம் போதிக்கிறது. தேவனுடைய செயல் வர வரைக்கும் நீ அமர்ந்திருக்க வேண்டும் என்று அவசரப்படக்கூடாது. உன்னுடைய திருமணம், உன்னுடைய படிப்பு, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை, உனக்கு முன்குறிக்கப்பட்ட எல்லா வேலைகளிலும் தேவனுடைய செயல் எப்போ ஆண்டவர் செயல்படுகிறாரோ, அவர் எப்போ டைம் முன்குறிச்சிருக்காரோ அது வரைக்கும் நான் பொறுமையாக என்ன பண்ணிருப்பேன், காத்திருப்பேன், அவசரப்பட மாட்டேன். நிறைய பேர் பாருங்களேன், இப்போ குழந்தை பாக்கியம் அது இல்லைன்னா அங்கே போய் இங்கே போய் என்னென்ன பண்ணி எல்லாம் பண்ணாலும் ஆண்டவருடைய வேலையோடு நடக்கும்போது அதனுடைய அற்புதமே தனி. பிரைஸ் தி லார்ட். அன்னாள் அந்த வேலைக்கு காத்திருந்தாள். அன்னாள் அந்த வேலைக்கு பாருங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டாள். ஆண்டவர் அந்த வேலையில் கிரியை செய்கிறார். அவருடைய செயல்பாடு இருந்தது. ஆண்டவருடைய வேலை வந்தது. அற்புதமான ஒரு ஆண் குழந்தை தேவன் அவளுக்கு என்ன பண்ணார், இஸ்ரவேலில் முதல் தீர்க்கதரிசியாக கொடுத்தார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன பண்ணாத, அவருடைய வேலைக்கு காத்திரு, அவசரப்படாதே. என் வேலை இன்னும் வரவில்லை என்று இந்த உலகத்தை படைத்த தேவனே இந்த உலகத்துக்கு வரும்பொழுது அவர் அந்த வேலைக்கும் சமயத்துக்கும் காத்திருக்கும் பொழுது, ஆகவே முதலாவது நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்க செய்கிற தேவனுக்கு குறிப்பிடப்பட்டுள்ள இந்த குறிப்பு, அவசரப்படாமல் ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய சமயம் உனக்கு என்ன பட வேண்டாம், நேரிட வேண்டும். அப்புறம் இன்னொரு வசனம் கூட வாசிப்பா, அதில் 7-9 வாசிமா. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7-9. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். பாருங்க, இப்போ தண்ணீரை நிரப்புங்கள் என்றால் அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி இப்பொழுது மொண்டு
ஆ ஆ அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று ஆ ஆ ஆ ஆ தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை பயப்படாதம்மா வாசிம்மா அழைத்து எந்த மனுஷனும் ஆ ஆ ஆ ஆ இப்போ பாரு உங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சேன். ப்ரேயர் மீட்டிங் வரும்போது சாம்பார் வச்சேன். சாம்பார் என்ன பண்ணிடுச்சு திடீர்னு முக்கால்வாசி வந்து கால் பாகம் தான் இருக்கிற ஆள் பார்த்தா இன்னும் 50 பேருக்குன்னா உடனே அகஸ்டியாளர் சொல்லி கொஞ்சம் தனி முண்டி ஊற்றி சுடவை அப்படின்னு தான் சொல்லும். என்ன பண்ணுவேன்? தனி முண்டி ஊற்றி என்ன பண்ண கொஞ்சம் திக்காகுது சுடவைன்னு தான் சொல்லு. யாருக்குன்னா சொல்லுவியான்னா அவன் பாருங்கள் இவன் டபுள் இங்கே கூட இருக்கிறாங்க 2 தடவை சாப்பிட்றவங்க. முதல்லையும் வாங்கி சாப்பிட்றவங்க, 2வது வாங்கி நல்லா அமுக்கிறவங்களாம் இருக்காங்க. உங்களை சொல்ல பொதுவாக சொல்கிறேன். அப்போ அது போல் ஆள் பொழுது அவன் முதல்ல இருந்ததையும் குடிச்சிருக்கிறான். அவன் இப்போ 2வது ஏசாமி கொடுக்குறதையும் என்ன பண்ணுறான்? குடிக்கிறான். அவன் பாரு எந்த ஆளும் முதல்ல ருசி நல்லா இருக்கும்பா, போக போக ருசி என்ன ஆகிடும், கூட்டு பொரியெல்லாம் தீர்ந்து போயிடும். ஆனால் இங்கே என்ன பண்ணுது, முன்பை விட பிந்தின இந்த ரசம் எப்படி இருக்க? அதுதாங்க மனுஷன் கொடுக்கறதுக்கும் தேவன் கொடுக்கறதுக்கும், நீயே உன்னை செய்து கொள்வதற்கும் தேவனே உனக்கு செய்வதற்கு இருக்கிற வித்தியாசம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு என்ன பண்ணட்டா ஆகட்டும், நீர் இதை ஆசீர்வதியும், நீர் இதை பிளஸ் பண்ணுங்க அப்படின்னா தேவன் ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அருமையான தேவன் கொடுப்பதற்கு அதுதான் ஆண்டவர் கொடுக்கட்டுன்னு. ஒரு ட்ரெஸ் எடுக்கணுமா, ஒரு துணி எடுக்கணுமா, ஆண்டவராண்ட போய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுங்கப்பா, நீங்கள் எனக்கு தாருங்கப்பா அப்படின்னு இல்லாமல் போட்டு சண்டை போட்டு அப்பாவையும் அம்மாவையும் தொந்தரவு பண்ணி நீ செய்யலாம், நீலாம் ஒரு அப்பாவா, நீலாம் ஒரு அம்மாவா, எங்கள் டெவினா கேட்கும், நீலாம் ஒரு தாத்தாவான்னு. எனக்கு தாத்தானே அவன் பேர் வச்சான்னு தாத்தான்னு கேட்டுக்கினே இருக்குது. அது எப்போ பார்த்தானே எனக்கு கூப்பிடுது இல்லையா, தா வாங்கி தான்னு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தேவன் அவருடைய சமயம், அவருடைய வேலை வரும் வரைக்கும் நீ காத்திருந்தால் மங்கி எறிகிற ஒரு திரியை என்ன பண்ணுவார்? அணைக்க மாட்டார். நெறிந்த நாணலை என்ன பண்ண மாட்டார்? முறிக்க மாட்டார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நான் சொன்ன குறிப்பில் தேவனுடைய செயலும் சமயத்துக்காக என்ன பண்ண, காத்திரு, அவசரப்படாதே. 2வது ஒன்றை பார்ப்போம். 119 சங்கீதம் 105 வசனத்தை வாசி கேட்போம். 119 105. உம்முடைய வசனம் பாருங்க, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். பாருங்க, 2வது இன்றைக்கு உங்களுடைய கரங்களில் இருக்கிற இந்த வேதம் இருக்க, இந்த வேதத்தின் வெளிச்சம் எனக்கு வேண்டும். எதனுடைய வெளிச்சம் வேண்டாம்? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷிய ஜீவ வழி. முதலாவது தேவனுடைய சமயமும் அவருடைய செயல்பாடும் இருந்தால் உன்னுடைய நெறிந்த நாளில் முறிக்க மாட்டார், மங்கி எறித்திரி என்ன பண்ண மாட்டார், அணைக்க மாட்டார். 2வது இந்த வேதத்தின் வெளிச்சத்தில் நீங்கள் நடக்க வேண்டும். அதுக்கு தான் நான் சொன்னேன், பைபிள் ஸ்டடி நடத்தும் போது யார் நடத்தினாலும் என்ன பண்ண வேண்டாம், வர வேண்டும். வேதத்தின் வெளிச்சத்தில் என்ன இருக்கு? ஆண்டவருடைய கட்டளைகள் இருக்கிறது, ஆண்டவருடைய கற்பனைகள் இருக்கிறது, ஆண்டவருடைய வாக்குறுதிகள் இருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தினந்தோறும் இந்த வேதத்தை எடுத்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. தன் காலத்தில்னா இப்போ இளமையில் கல். ஹலோ, இளமையில் கல்லுன்னு யார் சொன்னது? கல்லுன்னு கல்லா? ஔவையார் சொன்னாங்க, இளமையில் கற்க வேண்டும், இளமை பிராயத்தில் படிக்கணும்பா. 80 வயசு ஆகிட்டு படிக்கணும்னா உன்னை தூக்கி கலெக்டர் சீட்டில் உட்கார வைப்பாங்களா? 60 வயசாடோ இருக்கிறவனே ரிட்டைர்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு தருத்துறான். நான் 80 வயசில் ஐஏஎஸ் படிக்க போனால் படிக்கலாம், பட்டம் வாங்கிக்கலாம், அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. நாம அதை மண்டியில் கட்டிக்கிறதுக்கு தான் லாய்க். அதுக்கு தான் இளமையில் படிக்கணும். இளமையில் கல்லுனா அந்த இளமையான வயசில் படிக்க வேண்டிய வயசில் நீ படிச்சிட்டினா
உனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன், கிடைக்க வேண்டிய உயர்வுலாம் என்ன பண்ணா கரெக்டான நேரத்தில் வரும். நீ படிக்க வேண்டிய வயசில் விட்டுட்டு அவன் கலெக்டராக உக்காந்துருப்பான், அதே கிளாஸில் படித்து நீ பியூனாக உக்காந்துருப்பேன். இது பாருங்க, அவன் கூட தாங்க நானும் படித்தேன். எப்போ சொல்லுவார் அவர் அவன் எதற்கு சொல்லிப்பாரான். ஹலோ ரூத்த, என்ன கனவு கண்டா? பிஎஸ்பியில் அந்த ட்ரேவை கிட்னி ட்ரேவை எடுத்துன்னு வாமான்னு சொல்கிற மாதிரி கனவு கண்டியா? தூங்காத, லிசன். முன்னாடியே வாழ்க்கை தூங்கக்கூடாது. தயவுசெய்து ஆண்டவருடைய வசனம் டீச் பண்ணும்போது தூங்கினா படிப்புக்கும் போது கல்வி இது கடையினில் தூங்கியவன் தான் இழந்தான், முதல் இழந்தான். பள்ளிக்கூடத்தில் தூங்கியவன் கல்வியை இழந்தான். தூங்காது. இதெல்லாம் எவ்வளோ முக்கியமாக நம்ம இதெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகணும், இதெல்லாம் கேட்டு நீங்கள் பயன்பெறணும், ஆண்டு உங்களை ஆசீர்வதின்னு சொல்லியிருந்தால் நம்ம தூக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வருந்தான் மாம்சம் பலவீனம் நம்மளுக்கு. நைட்டில் அதுக்கு தான் ஒழுங்காக தூங்கிடணும். குறிப்பிட்ட நேரத்தில் போயிட்டு தூக்கம் வருது வரையும் படுத்தா தூக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன கொடுக்குறாரு? அதனால தான் இங்கேயும் தூங்குறது. அந்த வசனம் எங்கே சொன்னார், எங்கே இருக்கணும்னு இல்லாத இப்போ கேட்டான்னா பதில் சொல்லலாம். கர்த்தர் தமக்கு பிரியமான நித்திரை கொடுக்க. அது மாதிரி அதிக பிரசங்கியான ஆளும் இருக்கிறாங்க. இப்போ பிரசங்கியில் படித்து அவன் பேர் அவனே வச்சுக்கணும் பிரசங்கின்னு. பாருங்கள், புக்கே ஒன்று இருக்குது. சாலமோன் அவ்வளோ ஞானம் உள்ளவன். அவர் பண்ண அமக்கெல்லாம் ஃபெயிலியர்லாம் எவ்வளோ போச்சு. ஆனால் அவர் ஊருக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கார். பைபிள் அவர் பேரே பிரசங்கி, ஒரு புத்தகமே எழுதியிருக்கார் சாலமோன். ஆகவே கர்த்தருடைய வெளிச்சம் வேண்டும். ஆண்டவருடைய வெளிச்சம் என்றால் தினந்தோறும் அந்த வெளிச்சத்தை நீ படித்து தியானம் பண்ணி உனக்கு எச்சரிக்கை கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நேற்று ஒரு வசனம் கொடுத்தார் பாருங்க, உனக்கென்று பெரிய காரியத்தை தேடாதே. ஏசாயாவில் 45 அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வசனம். உனக்குன்னு பெரிய காரியத்தை நீ தேடாதே, தேடக்கூடாதுன்னே சொல்கிறார். உனக்கென்று நிறைய பேர் பார்த்தா தங்களுக்குன்னு ஒரு பெரிய காரியத்தை தேடுறாங்க, தங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. நேற்று சொல்கிறாரு, நான் அதிகாலையில் எழுந்து வாசிக்கும் பொழுது, நீ எங்கே போனாலும் உனக்கு கொள்ளை பொருளாக உன் ஜீவனை கொடுக்குறேன், உன்னை பாதுகாக்கிறேன், நான் கூட இருக்கிறேன்பான்னு சொல்கிறவரை உனக்கென்று பெரிய காரியத்தை என்ன பண்ணுற? தேடாதே, தேடக்கூடாது என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நிறைய பேர் தங்கள் பேர் பிரசாபம் தங்களுக்குன்னு ஒரு பேரை தக்க வைக்கிறதுக்கு என்னென்னோ முயற்சி செய்கிறார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வேதத்தை இரவும் பகலும் தினந்தோறும் வீட்டில் இங்கே வந்து கேட்குறது பெரிய காரியமே கிடையாது, இங்கே கேட்டு தான் ஆகணும். ஆனால் வீட்டில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிலும் வேதத்தை என்ன பண்ண வேண்டாம்? 3 அதிகாரம் பண்ணும்போது 3 அதிகாரம் படித்தாதான்றதுக்காகல, குறைஞ்சபட்சம் 3 அதிகாரம் படித்தா ஒரு வருஷத்தில் முழு வேதாகமத்தையும் முடிக்கக்கூடிய கால்குலேஷன் அதில் இருக்குது. 3 அதிகாரம் போட்டால் 365 நாட்களில் 31,170 வசனங்களை நீ என்ன பண்ணிடலாம்? வாசித்து முடிக்க முடியும். அப்படின்றதுக்காக தான் அதை படிக்க சொல்கிறதுக்காண்டி 3 படித்தாதான் நீ கிறிஸ்துவன் சொல்கிறதுக்காக அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2வது சங்கீதம் 27:1 வாசிங்க. வேதத்தின் வெளிச்சம் வேண்டும். 2வது சங்கீதங்கள் என்பது 27:1. கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். ஆண்டவருடைய வெளிச்சம், இந்த ரட்சிப்பு எல்லாம் பாருங்கள் வேதத்தின் வெளிச்சத்தில் அடங்கிருக்கு. அதனால் நான் பயப்பட மாட்டேன். நீ வேதத்தை படிக்கிறவன் பயப்படவே மாட்டான். அதை தியானிக்கும் பொழுது அவர் கொடுக்குற உற்சாகம், ஆண்டவர் பேசுகிற அனுபவம் இருக்குது பாருங்கள், அவனுக்கு எந்த பயம் வந்தாலும் அவனை பிசாசு என்ன பண்ண முடியாது? பயமுறுத்த முடியாது. ஏன்னா அந்த வசனம் அவனுக்குள்ளே இருந்து ஆண்டவர் எனக்கு இதை பேசியிருக்கிறார் அப்படின்போது பிசாசு ஆண்டவர் ஜெயித்தது ஆண்டவருடைய வார்த்தையினால தான். பிசாசு இந்த அப்பங்களை கல்லை என்ன பண்ண அப்பங்களாக மாற்றும் என்று சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் போடா பிசாசுன்னு. அந்த வார்த்தையை சொல்லும்போது உங்ககிட்ட பிசாசு வரும்போது ஆண்டவருடைய வசனத்தை நீ அறிக்கை செஞ்சு பாரு, அவன் கிட்டவே வரமாட்டான். தோல்வியே கிடையாது, ஜெயம்தான். ஆகவே நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு வெளிச்சமாக இருக்கேன். இன்னொரு வசனம் வாசிங்க, ஏசாயா 60:1-2-3 வசனங்களை பாருங்கள். ஒரு வாக்குறுதி கொடுக்குறார், அதில் இன்றைக்கு உற்சாகப்படுத்துகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. என்ன பண்ண? அது நாங்கள் எழும்பி பிரகாசி. தூங்கி கொண்டிருக்கிற ஆவிக்குரிய நிலையில் தூங்கி கொண்டே இருக்கிற நீங்கள் நிறைய பேர் பாருங்களா,
நல்லா தூங்குறவங்கள அப்படி தட்டின உடனே எழுந்துப்பாங்க. நான் நிறைய நேரம் பார்ப்பேன், எங்கள் மனு ஒரே சத்தம் பயங்கரமாக இருக்கும், ஹா ஹூ கொரட்டை விடுற மாதிரி பயங்கரமாக சத்தமாக இருக்கும். ரொம்ப டீப்பாக தான் தூங்குறாங்க அப்பா. ஆனால் அந்த ஜன்னலை போய் டப்புன்னு தொட்டவொன்னு முழிச்சிடுவாங்க. யார் இது ஊன்னுவாங்க. எலிகிலி வந்துடுச்சான்னு பார்ப்போம், ஊன். ஆனால் இதே சில பேர் பாருங்களேன், தூங்க மாட்டான், சும்மா கண்ணை முடியும், அவனை போய் எழுப்பி பாரு தூங்குற மாதிரி நடிப்பான். அவனுக்கு தான் இதை சொல்கிறார், எழும்பி பிரகாசி. வியாதியில் கிடக்கிறேன், பலவீனத்தில் கிடக்கிறேன், ஒரே டயர்டாக இருக்கிறேன் அப்படின்லாம் இருக்காதப்பா. மரித்தோரை விட்டு என்ன பண்ண, எழுந்துரு. மரித்த நிலைமையில் 2025 வருஷத்தில் இருந்தினா இப்போன்னா எழும்பி என்ன பண்ண, அந்த படுக்கையை உதறி விட்டு 38 வருஷமாக பெதஸ்தாவின் குளத்தருகே இருந்த ஒரு மனுஷனை பார்த்து உன் படுக்கை இழுத்து கொண்டு என்ன பண்ண, நட. அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை தூக்கிமை விட ஆள் இல்லை, அது விட ஆள் இல்லை, நான் எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் போய் சுகமாகி போயிட்டான் அப்படின்னு பழைய கதையே பாடிட்டு இருக்கிறான். யாராண்ட பாடுறன்னு தெரியாமல் ஆண்டவராண்ட போய் நம்ம பாட முடியாது. அவருக்கு உன் கதை எல்லாம் தெரியும், நீ என்ன பாட்டு பாடின்னு உக்காந்திங்கிறன்ட்டு. அதனால் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ண, நடடான்னு சொன்னார். அவன் உடனே ஏன்னா அந்த படுக்கையோடு எழுந்து நடக்க சொன்னார் பாருங்க. அதான் தேவன் ஞானம் உள்ளவர். அந்த படுக்கையை எடுத்து அங்கேயே போட்டு போயிருந்தீங்கன்னா என்ன பண்ணு, சில பேர் பெட்ஷீட்டை மடிக்கவே மாட்டாங்க, ஏன்னா திருப்பி வந்து படுக்கணும்ல, அதை வேற மடித்ததை எடுக்கணும், அப்படியே டப்புன்னு வந்து படுத்து அப்படியே போத்திக்கலாம்ல. அப்போயே கண்டுபிடிச்சலாம், ஒருத்தன் பெட்ஷீட்டை மடிக்காமல் எழுந்து போயிருந்தான்னா இவன் மறுபடியும் வந்து படுக்க போகிறான்னு அர்த்தம். அவனால் பிரகாசிக்க முடியாது, சோம்பேறி. படுத்த படுக்கையை கூட எடுக்காமல் போகிறோன்னா நீ சோம்பேறி. நீ சோம்பேறியே, நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்பாய், தூங்குவாய், தரித்திரம் வரும்னு சொல்கிறார். ஆயுதம் அணிந்தவனை போல வருமா, பட்டயத்தை எடுத்துன்னு வருமா தரித்திரம் உங்ககிட்ட. அது என்ன தரித்திரனே சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட தரித்திரம் வரும். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய்ன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், வேதத்தை அப்புறம் அதே 60:18 வாசிமா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18, 19, 20. தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லையிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். கர்த்தரே உனக்கு நெத்திய வெளிச்சமும் உன் துக்க நாட்கள் கடைசியாக விட்டுறியம்மா. உன் துக்க நாட்கள் இதுவரைக்கும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த துக்கம், கடன் பிரச்சனை, வியாதி அல்லது என்ன போராட்டமாக இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணிடுவார், சந்தோஷமாக உன் துக்க நாட்களுக்கு முடிவு வந்துடும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை மற்ற காரியங்களாம் யோசிக்காதீங்க, வேதத்தின் வெளிச்சத்தில். கடைசியாக ஒன்றை பார்த்து முடிக்க பாருங்கள், ரோமர் 12:1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ரோமர் 12:1-2. பாருங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும், மூன்றாவது பாருங்க, தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன தேவனுடைய சமயம் செயலமும் இருந்தால் மங்கி எறிகிற திரி என்ன பண்ண மாட்டார, அணைக்க மாட்டார். இரண்டாவது, வேதத்தின் வெளிச்சத்தில் நீங்களும் நானும் வேதத்தினுடைய கற்பனைகளை கை கொண்டு ஆண்டுடைய சட்டத்திட்டங்களை தினந்தோறும் வாசித்து வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது உன்னுடைய நெறிந்த நாணல் என்ன பண்ண மாட்டார, முறிக்க மாட்டார். மூன்றாவது, தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டும். என்னுடைய வாழ்க்கை ஆண்டருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் நான் கேள்வி கேட்கணும். இன்றைக்கு ஆண்டருடைய விருப்பத்தின்படி என் வாழ்க்கை, என்னுடைய பேச்சு, என்னுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை, என்னுடைய படிப்பு, என்னுடைய குடும்பம், இதெல்லாம் தேவ சித்தத்தின்படி. தேவ சித்தத்தினா என்ன அர்த்தம், தேவனுடைய விருப்பத்தின்படி. தேவ சித்தம் என்றால் ஆண்டருடைய திருமணம்னு ஒன்று வச்சிருக்கிறப்பா,
ஆண்டவரே உமக்கு சித்தமான மணமகளையோ மணமகனையோ என்ன பண்ணு எனக்கு தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறல்ல. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், ஆண்டவருடைய சித்தத்தின்படி எனக்கு தாருன்னும் போது ஒரு கண்ணு தெரியாத ஆளைகிட்ட வந்து உனக்கு கொடுப்பார். ஐயா சே இதே எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லலாமா? இப்போ கல்யாணம் ஆகுதுங்களுக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது, சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நான் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது இன்டர்வியூ வந்து வேலைக்கு வந்தேன். சரி, வேலைக்கு வந்து நான் அங்கே எங்கள் ஐசிஎம்ஆர் ப்ராஜெக்ட் சென்னையில் ஒர்க் பண்ணின்னுக்கிறேன். தனி டேபிள், தனி சேரு, பியூன் பக்கத்தில் ஒருத்தர் எனக்கு எல்லாத்துக்கும் போய் தண்ணி எடுத்துட போனால் நல்லா ஜாமுன்னு உக்காந்துட்டு இப்போ கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு கிடச்சிது. எனக்கு வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன் பாரு. வந்து கவர்மெண்ட் வேலையை சட்டு நல்ல இதே மாதிரி டீசெண்டாக ஷர்ட்லாம் போட்டுக்கின்னு நான் போன உடனே சரின்னு நான் நினச்சேன், அழகாக நம்மளை டேபிள் சேரில் எடுத்துமே உட்கார வைப்பாங்க பொழுதுறான்னா கடப்பாரி எடுத்து கையில் கொடுக்குறான். பேனா பிடிச்சி வந்தோம் கையில் என்ன கொடுக்குறான், கடப்பாரி எடுத்து கையில். ஆண்டவரே இதுவா நீங்கள் கொடுத்த வேலைன்னு ரிசைன் பண்ணிட்டு ஓடிட்டேன். நான் 3 மாதம் தாக்கு பிடிக்க முடியல. அந்த குப்பையெல்லாம் வர சொல்கிறேன், மேலே சன்சைடில் போய் தள்ள சொல்கிறேன். ஒரே நாத்தம், அந்த புழு கொடி நோயாளியை பார்க்கும்போது ஐயோயோ இது ஆண்டவர் கொடுத்ததே இல்லை அப்பா, நிச்சயமாக கிடையாதுன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன் பாருங்க. அதன் பிறகு 5 இன்டர்வியூ வந்து 5லையும் செலக்ட் ஆகிட்டேன். பைத்தியக்காரன் ஆகிட்டேன். பைத்தியம் ஆகிட்ட பிறகு ஆண்டவர் மறுபடியும் வேதத்தின் வெளிச்சத்தை கொடுத்து, ஆண்டவரை என்ன பண்ணா, நீ போய் ரிசைன் பண்ண வேலையே போய் கேளுடான்றார். இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கணுமா? அது இருந்தால் தான் கிறிஸ்துவ. அங்கே போன பேர் தான் தமிழ் செல்வி கிடச்சிது, அங்கே போன பேர் தான் இந்த ஆலயம் கிடச்சிது, அங்கே போன பேர் தான் என்ன கிடச்சிது, ப்ரமோஷன் கிடச்சிது. கை தட்ட மாட்டுறீங்களா? ஆண்டவர் சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ ஒரு கண்ணு குருடன்னு தெரிஞ்சதா ஐயே என்ன, ஆனால் நீ கண்ணு தெரிஞ்சுன்னா கல்யாணம் பண்ணால் உன் கண்ணே குருடு ஆகிட்டு போயிடுவான், பரவாயில்லையா? அதுக்கு நான் சொன்ன மாதிரி நடக்காது. கண்ணு குருடை எடுத்தாந்து கொடுக்க மாட்டார். உனக்கு பிடிக்காத மாதிரி ஒரு ஆளை கொடுப்பார். ஆண்டவரே நீர் கொடுத்ததானால், ஆண்டவர் மரணத்தில் ஜெபம் பண்ணுறாரு, இவ்வளோ வல்லமை எனக்கு கொடுத்து எனக்கு உமக்கு பிரியமான பிள்ளையாக இருந்த என்னை இங்கே அனுப்பி இதோ மரணம் வந்திருக்கிறது, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. கெத்செமனேல் ஆண்டவர் ஜெபிக்கிறாருங்க மரண தருவாயில். நான் சிலுவையில் அறை என்னை ஒப்பு கொடுக்குறேன் பிதாவே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்காம இந்த ஜீவனை பார்த்து சொல்கிறாரு, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். இப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் பாருங்கள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள், முடிக்க போகிறேன். பவுல் 9:6 பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட உடனே, இயேசுவை அறிந்த உடனே அவருடைய பிரார்த்தனை எப்படி வருது பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம 9:6 அப்பொழுது அப்போஸ்தலர் 9:6 அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். ஃபர்ஸ்ட் ப்ரேயருங்க பவுல். நீங்களா நான் என்னைக்குனா தூங்கி எழுந்து ஆண்டவரே நான் இன்றைக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேட்குறேம்மா? ஹலோ, இப்படி ஜபம் பண்ணுங்க போயிட்டு. அப்போ தான் நெறிந்த நாணலை முறிய மாட்டார், மங்கி எரிகிற திரி அணைக்க மாட்டார். ஆகவே பவுல் பாருங்க, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று ஜெபித்தான். அவன் தான் 14 நிருபங்களை எழுதினான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்குள்ள யாவையும் நஷ்டமும் குப்பையமாய் எண்ணுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3வது நீ நெறிந்த நாணலை முறியாமல் இருக்க, மங்கியறி திரி அணையாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவ சித்தத்தை என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டும். கடைசியாக 2ஆம் அதிகாரம் போய் கூடு பாரு டைம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் வாசி. கடைசியாக 4வது ஒரு குறிப்பை சொல்கிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு 7 நட்சத்திரங்களை உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும்
அறிந்திருக்கிறேன். ஆனால் இதான் ரொம்ப முக்கியமான, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன இருக்க குறையிரு. கடைசியாக ஆதி அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். 2 பேதுரு 1:7 அன்பை கூட்டி வழங்க சொல்லியிருக்கு. 1 யோவான் 2:15-16 இந்த அன்பை பற்றி வீட்டில் போய் வாசிங்க. ஆகவே கடைசியாக ஆதி அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் பிரயாசப்பட்டீங்க, 2025 வரைக்கும் எல்லாம் பண்ணீங்கப்பா. ஆனால் ஆதி அன்பு உன்னுடைய பிகினிங் ஆண்டவருக்குள்ளே வரும்பொழுது ஆரம்பத்தில் எப்படி இருந்தியோ அந்த அன்பில் இப்போ இருக்கிறியா அப்படின்ற ஒரு குறை உன் மேலே இருக்கிறது. நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பினால் சீக்கிரமாய் மனம் திரும்பு. அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு என்ன பண்ணுவேன் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிய திரியை அணையாமலும் இருக்க ஆண்டவர் நிச்சயம் முறிக்க மாட்டார், அணைக்க மாட்டார். ஆகவே இந்த 4 குறிப்புகளை மறந்துடாது. தேவ செயல், சமயம் வேண்டும், அவசரப்படாதீங்க. 2வது பாருங்கள், வேதத்தின் வெளிச்சத்தில் நீங்களை நான் அனுதினமும் தியானம் பண்ணி கர்த்தருடைய கடை. 3வது தேவ சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எல்லா செயல்பாடு இருக்க வேண்டும். கடைசியாக ஆதி அன்பில் என்ன பண்ண வேண்டாம் நிலைத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணலாமா? கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்பும் ஆனதால் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்பும் ஆனதால் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனும் ஆனதால் யாருக்கு நான் அஞ்சுவேன்? கர்த்தரின் ரட்சிப்புமான யாருக்கு பயப்படுவே? கர்த்தரின் ஜீவனின் பலனும் ஆனதால் யாருக்கு நான் அஞ்சுவேன்? என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கூடார மறைவில் என்னை மறைத்து தீங்குக்கு காத்திடுவார். கூடார மறைவினில் என்னை மறைத்து தீங்குக்கு காத்திடுவார். கண்மலை மேலாய் என்னை உயர்த்தி கண்மணி போல பார். கண்மலை மேலாய் என்னை உயர்த்தி கண்மணி போல பார். என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் அதையே நாடிடுவேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடிடுவேன். கர்த்தரின் மகிமையை பார்க்கும்படியாய் ஆலயத்தில் தங்குவேன். கர்த்தரின் மகிமையை பார்க்கும்படியாய் ஆலயத்தில் தங்குவேன். என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இப்பொழுது காணிக்கை மற்றும் தசம பாகங்களினால் தேவனை ஆராதிக்கிற நேரம். உங்கள் கரங்களில் நீங்கள் காணிக்கை மற்றும் தசமங்களை வைத்திருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிக்கை செய்து கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை என்னிலிருந்து விலக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கைகளினாலே என் கர்த்தரை நான் கனப்படுத்துகிறேன். உங்கள் காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம்.
Praise the Lord. Check, 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 check. Check, check, check. Checking. Praise the Lord. Check, check, check. ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காணிக்கை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த விதைத்த ஒவ்வொரு கரங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் பிள்ளைகள் கேட்க இருக்கிறதா நம்முடைய வார்த்தையிலே ஆசீர்வதியும். பேசப்படுகிற தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் வாழ்க்கைகளின் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணட்டும் ஆண்டவரே. அவாந்திர வெளியில் ஆறுகளை ஓட பண்ணுகிறவர், தண்ணீரை உண்டு பண்ணுகிறவர், அதன் மூலமாக செழிப்பான காலங்களையும் நேரங்களையும் எங்களுக்காக தருகிறவர். அந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட செழிப்பான காலங்களையும் நேரங்களையும் தந்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் மறுமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம்.